பட் இன்னைக்கு சீமான் வந்து பயங்கர வேல்யூ அவர் கொண்டு வரக்கூடிய 100 இடத்துல அவர் கூட்டத்துக்கு போய் பேசுவார். உங்களுடைய கூட்டணிக்காக அவரால் வாக்கு சேகரிக்க முடியும். அவர் சொன்னதை கேட்கறதுக்கு ஒரு எண்ணிக்கையில இருக்காங்க. பட் ஒன்லி அவருக்கான அவருடைய டிமாண்ட பாயிண்ட் என்ன, அவர் எதை விரும்புறாரு, அவருடைய ஒரு கண்ணியத்துக்கு எந்த குறைபாடும் இல்லாம நீங்க அவருக்கு தேவையானதை நீங்க கொடுக்கணும். இல்ல நீங்க ரொம்ப சொல்றது வந்து ஒரு எளிமையான ஸ்டேட்மெண்டா இருக்கு. எளிமையான ஆட்சியில பங்கு அப்படின்னு சொல்லிட்டா போதும். ஆமா, எல்லாமே. ஆனா அந்த ஆட்சியில பங்கு, கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லும் போதே அதிமுக வலுவிழந்துருச்சு. அந்த தலைமைய எடப்பாடி அப்படிங்கிற தலைமையை வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல. முதலமைச்சரா இருந்திருந்தா கூட அப்ப இது ஒரு வீக்னஸ். இந்த வீக்னஸுக்காக தான் இறங்கி வந்துட்டார் எடப்பாடி. வேற வழியே இல்லைன்னு சொல்லி திமுக நெகட்டிவா கொண்டு போவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. நிச்சயமா நீங்க சொல்ற வாய்ப்பு இருக்கு. ஆனா அங்கதான் உங்களுடைய திறமை வரப்போகுது.